வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ப்ரோமோ 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு தரமான சம்பவம் கொடுத்துருக்காரு பிக் பாஸு. யாருக்காகனா உள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டு வெளியே இருந்து வரப்போகிறாங்க இல்லையா, அவங்கள வந்து நீங்கள் தாறுமாறாக ரோஸ்ட் பண்ணால் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு ஸ்லாட் மாதிரி கொடுத்துட்றாரு. அதில் எல்லாருடைய ஃபோட்டோஸும் இருக்கும். யார் அந்த உள்ளே இருக்கிற 8 பேரும் எடுத்து ஒவ்வொருத்தரை பற்றி சொல்லணும். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கும். அது யாருக்கு பொருந்தோன்றது இவங்க சொல்லணுங்க. அதில் பார்த்தீங்கன்னா செம்ம கிளாப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அருணுக்கு கொடுக்கணும்னு தோணுதுங்க. ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் போகும்போது அருணை ஒரு மாதிரி பேசி எல்லாருமே வெளியில் எவிக்ட் ஆகி போகும்போது மன வருத்தம் இருக்கும் தான். ஆனால் கூட ஓரளவுக்கு ஒரு ஜென்டில் வேல சொல்லிட்டு போவாங்க. இவர் வந்து அர்ணவ் என்ன பண்ணிட்டார், வெளியில் வந்ததையும் எல்லாரையும் வச்சு வேற மாதிரி பேசிட்டார் பாருங்க. அது எல்லாருக்குமே மன வருத்தமாக இருக்கும். இந்த உள்ளே இருக்கும்போது அதெல்லாம் பண்ணியிருந்தா கேம் வந்து சூடு பிடிச்சிருக்கோம், வேற மாதிரி மாறி இருக்கும். இல்லை அர்ணவோட தவறுகளை வந்து அந்த இடத்துல திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். அர்ணவ் அதை செய்ய மறந்துட்டாரு, தவறிட்டாரு. அதை தான் இன்னைக்கு அருணுக்கு இந்த சான்ஸ் கிடைச்சதையும் அருண் சூப்பராக சொல்லியிருப்பாரு. அர்ணவ் வந்து வெளியில் போகும்போது ரொம்ப நல்ல பிள்ளையா, உள்ளே இருக்கும் போது ரொம்ப நல்ல பிள்ளையா ஒழுங்காக இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாரு. ஆனால் வெளியில் போயிட்டு வேறு மாதிரி பேசுனீங்கல்ல, அப்போது நீங்கள் உள்ளே வர போகிறீங்கன்னா யாரையாவது வீட்டில் இருந்து பெரியவங்க யாரையாவது கூட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னது என்ன சொல்கிறது, செம ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரயான் வந்து யாரை சொல்லுவாங்கன்னா நம்ம சாஞ்சனாவை தாங்க சொல்லுவான். சாஞ்சனா உள்ளே வர்றதுக்கும் அதுக்கும் அதே டைலாக் தான். ஃபஸ்ட்டு அவன் தான் பேசுவான். பேசும்போது சாஞ்சனாலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அருண் சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் ரயானும் வந்து சாச்சனாக்கு சொல்கிறாரு. வீட்டில் இருந்து யாரையாவது பெரியவங்களை கூட்டிட்டு வா சாச்சனா அப்படின்ற மாதிரி. ஏன்னா சாச்சனா வந்து ஒரு திருட்டு வேலையை கண்டுபிடிச்சதையுமே உடனே அவன் என்ன பண்ணிடுறா, அம்மா அப்பான்னு ஒரு மாதிரி சொல்லி அழுதா பார்த்தீங்களா. அதெல்லாம் வந்து ரயான் வந்து ஞாபகப்படுத்துகிற வகையில் இப்போ என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் வந்து கேம் விளையாட வரல, கேம் விளையாடுற மாதிரி விளையாடுறீங்க. ஒரு பிள்ளை தப்பு செய்யுதுன்னா உடனே என்ன பண்ணிடும், அது தப்பு தான் பண்ணியிருக்கோம், அந்த தப்பு ஒத்துக்காது, உடனே அம்மா அப்பான்னு சொல்லி சொல்லணும் இல்லையா. அதுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டு கரெக்டாகவே பொருந்தும். எல்லாத்துக்குமே டேடி அப்பான்னு உள்ளே இருந்து விஜய் சேதுபதியை பேசுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் ரயான் கொடுத்தது சூப்பராக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தீபக் வந்து கொடுப்பான். யாருக்குன்னா நம்ம இவங்க சுனிதாக்கு, அம்மா நீ பேசுறது ஒன்றுமே புரியல, நீ உள்ளே வரதை விட நீ வெளியே இருமா, வெளியே இருந்தால் தான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவன் நெச்சேடி அடிப்பான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பவித்ரா வந்து யாரை சொல்லுவாங்கன்னா நம்ம ரவிச்சந்தர் சார் ஃபேட்மேனை சொல்லுவாங்க. அவர் வந்து உள்ளே வரது வேஸ்ட்டு அப்படின்ற அவங்க எப்பவுமே மொட்டையாக தான் பேசுவாங்க. அவராலேயே வந்து முதல்ல ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து கேமே வேறு மாதிரி இருந்தது இல்லையா, அதனால் அவரை வச்சு அவங்க ஒன்று சொல்கிறாங்க. பார்ப்போம், இது ப்ரமோ தான், உள்ளே என்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். யார் யார் உள்ளே வந்திருக்காங்கன்னு தெரியல, இனிமேல் எத்தனை பேர் வர போகிறாங்கன்னு தெரியல. ஆமாம், இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா உள்ள லைவில் வந்து முத்துக்குமார் வந்து தான் நல்லவன், நான் ஏன் அப்படி செஞ்சேன் அப்படின்றதுக்கான ஒரு காரணங்கள்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை சௌந்தர்யா கிட்ட புரிய வைக்க அவன் ட்ரை பண்ணுறாரு. அதாவது சௌந்தர்யா தானே இவரை வந்து கொஷின் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, மற்றவங்க யாருமே சொல்லலை. சௌந்தர்யா எல்லா இடத்துலையும் இவர் வந்து ஒரு தப்பை சுட்டி காட்டி அவருடைய தப்பை மறைக்கிறாருன்னு சொன்னதுனால அதை நான் மறைக்கலை, அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் பேச வேண்டியது அவசியம் அப்படின்லாம் சொல்லி அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. சௌந்தர்யா சரி நீ சொல்ற, ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அவங்க விஜய் சேதுபதி சார்கிட்ட, அவன் சீரியஸாக பேசினாலே எனக்கு சிரிப்பு, நான் காமெடியாக தான் சார் இருக்கோன்ற மாதிரி இவர் வந்து திரும்பவும் வந்து மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு சௌந்தர்யாக்களை பேசுகிறத. சௌந்தர்யா என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இது இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க, இவன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டு, அந்த பேசும்போதே அவன் என்ன பண்ணிடுவான், அவன் சொல்ல வந்த கருத்தை நம்மளை வச்சு பேசி அவன் செய்த தப்பையும் மறைக்க பார்ப்பான்றது இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் இவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ இவர் பேசுகிறாரு. எல்லாரும் கேட்பாங்க, என்னடா சௌந்தர்யா கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு தீபக் கேட்கும்போது, இல்லை நான் 92 நாட்கள் ஆயிடுச்சு, இன்னமும் நான் பேசலை, என்னை புரிய வைக்கல இல்லையா, அதனால பர்சனலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு ஆணியை பிடுங்க முத்துக்குமார், ஏன்னா நீ பிடுங்குற ஆணி எல்லாம் வெத்து ஆணி தான், அதனால நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் யார் இங்கே டைட்டில் வின்னர் ஆகிறாங்கன்னு. ஏன்னா அவனுக்கு பயம் வந்துருச்சு. ஸோ சௌந்தர்யா வந்து சரியான காம்படிட்டராக இருக்காங்க. ப்ளஸ் எல்லாத்துலேயுமே இவனை விட அவங்க டாப்பாக தான் இருக்கிறாங்கங்க. வேணால் சேனல்ஸு மற்றது வேணால் முத்துக்குமாரை சொல்லலாம், பட் அப்படி கிடையாது. முத்துக்குமார் வந்து மக்களுடைய பார்வையில் கீழே தான் இருக்காங்க. ஒருவேளை அவங்களோட ஃபேவரேட்ஸு அது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அவங்களெலாம் விரும்பலாம்,
ஆனா முத்துக்குமார் நாங்களும் கூட முத்துக்குமார் விரும்புறேங்க, அது வேற. ஆனா கேம்ல வந்து பாயிலருங்க. ஆமா, கேமை விட்டு வெளியில வந்தா முத்துக்குமாரே எல்லாருக்குமே பிடிக்கும். தமிழ் பட்டிமன்றத்துல பேசினா எங்களுக்குலாம் பிடிக்கும். கேமுக்கு அவர் லாய்க்கு இல்லைன்னு தான் சொல்லுவோம். கேம் விளையாடுறது யாருன்னா இவங்க தான். அந்த கேமை நல்ல நியாயத்தோட லாயலா இருக்கிறது யாருன்னு பார்த்தா அது சௌந்தர்யா அண்ட் அருண்குமார். ஆமா, அருண், அப்புறம் வந்து ரயான். ஆமா. ஆக மொத்த மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.